அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த உலக கல்வி நம்ம நிறைய படிக்கிறோம்ல, படித்து பட்டதாரி ஆகிறோம்ல, இதெல்லாம் உலகத்தில் மக்கள் பார்க்குறாங்க. இவர் பட்டதாரி, இவ்வளோ பெரிய டிகிரி வச்சுருக்கிறாங்க, இவர் டாக்டரு, இவர் என்ஜினியருங்க, இவங்க இப்படி அப்படி இப்படின்னு. ஆனால் ஞானம் உலகத்தில் மக்களால் பார்க்க முடியாது. ஞானம் ஆழ்ந்த உள்ளத்தில் உள்ளது. அது பெரும்பாலும் ஞானம் ரொம்ப பேச மாட்டாங்க. ஞானம் இறந்தவர்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. அது உள்ளுக்கே இருக்கும் மனதில். பட்டதாரிகள் நிறையா பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெரியுது. சில பேர் காட்டுவாங்க, எனக்கு இவ்வளோ தெரியும், இவ்வளோ படிச்சிருக்கிறேனோ சில பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கின்றார், அந்த மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. அது என்ன அர்த்தம் என்றால், அவங்களெல்லாம் வெளி வேடக்காரர்கள் எல்லாம் காட்டுவாங்க. எல்லாரும் முன்னுக்கும் ஜெபிக்கிறது, எல்லாரும் முன்னுக்கும் காட்டிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாரு, உங்களுடைய செயல்முறைகள் இல்லை. நான் செயல்திறனாக இருக்கிறதுக்கு அவர் அங்கீகாரம் கொடுக்கல. செயல்திறன், நான் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா செய்கிறாங்க, இவர் நல்லா செய்கிறாங்க. ஆனால் பீட்டர் இயேசுவோட சீடர், அவரை பார்த்தீங்களா, அவரோட இன்னும் நிறைய பேர், அவரோட சீடர்கள்லாம், இயேசுவோட சீடர்கள்லாம் மீனவர்கள். நான் இந்தியாவில் போயிருக்கும் பொழுது இந்த மீனவர்கள் பேசும் பேச்சு இருக்குங்களே, நிறைய கொச்ச வார்த்தைகள், கட்ட வார்த்தை அப்படியே பேசுவாங்க. அதில் பீட்டர் ஒருத்தர் தான். இந்த மீனவர்கள்லாம் ரொம்ப சரளமாக கெட்ட வாட்சி பேசுவாங்க. ஆனால் இயேசுக்கு தெரியும். ஆனால் இயேசு அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு பார்த்தீங்களா. அவரை மட்டும் இல்லை, இன்னும் சில பேரையும் மீனவர்கள். அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை கரடுமுரடான வாழ்க்கை. ரொம்ப வெயில், கடலில் போய் மீன் பிடிக்கணும். அப்போ அந்த நேரத்தில் கோபம் சினம் சீக்கிரம் வரும். ஆனால் இவங்களை இயேசு தேர்ந்தெடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா. அதே போல் இன்னும் பல சீடர்களை. இந்த சீடர்கள்லாம் தூய்மையானவர்கள் அல்ல, அவங்க சரியான ஆட்கள் அல்ல. ஆனால் இயேசு தேர்ந்தெடுத்தோன்னே அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து அவங்க மாறிக்கொண்டே இருந்தார்கள். மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது இயேசு அவங்களை அணுகும் பொழுது அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து கொண்டே இருந்தது. அவங்க ஒரு நாள் மாறல, தினதோறும் மாறி மாறி மாறி. ஏன்னா இயேசுவோடு பழகி 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 வேற ஒன்றும் செய்ய முடியாது, மாறியே ஆகணும். அப்போ அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. இறுதியாக புனிதராக ஆகினார்கள். அப்போ நீங்களும் நானும் மனம் தளர வேண்டாம். ஐயோ நான் பேசிட்டேனே இப்படி, ஐயோ நான் அப்படி தப்பு செஞ்சிட்டேனே, ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே. ஞானம் எப்போ வருதுன்னா, நடந்த காரியத்தெல்லாம் நினைக்காம இருக்கிறது தான் ஞானம். கெட்ட காரியங்கள், கெட்ட செயல்களை நினைக்காம இருக்கணும். உண்மையாக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கும் போது உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வரும். It is not perfect performance but perfect heart. அதாவது இரண்டாம் குறிப்பீடுல ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, 2 Chronicles. அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தை தன்னோட கண்ணால பார்த்து கொண்டு இருக்கின்றார். அதில் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய வலிமையை எடுத்து காண்பிக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த உலக மக்களிடையிலேயே சில பேரோட இதயங்கள் அது சரியான இதயமா மாறிக்கொண்டிருக்குதுல, அந்த இதயங்கள் மூலமாக அவர் செயல்பட ஆசைப்படுகின்றார். அதாவது 2ஆம் குறிப்பேடு அப்படி படிங்க, 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்புறம் இன்னொன்று திருமொழிகள், ப்ரோவர்ப்ஸ், திருமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 என்ன சொல்றதுன்னா, விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். உன்னுடைய உடலை காவல் செய்யும் சொல்லல, உன்னுடைய இதயத்தை காவல் செய். உன்னுடைய இதயத்தை காவல் செய். ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அதாவது திருமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23. எதை காத்துக்கொள்ள வேண்டும்? விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். இதுக்கு சிறந்த முன்மாதிரியான கதை என்ன தெரியுமா? லூக்காஸ் 7ஆம் அதிகாரம் 36லேருந்து 50 வரைக்கும். அதை போய் படிங்க.
அதுல என்ன கதை சொல்லுங்க பார்க்கலாம். லூக்காஸ் 7ஆம் அதிகாரம் 36 50 வரைக்கும். ஒரு பெண், விபச்சாரி பெண், a prostitute. விபச்சாரி பெண்ணா எங்க? ரெட் லைட் ஏரியாஸ்லாம் இருப்பாங்க. ரெட் லைட் ஏரியாஸ்லாம். அந்த பெண் எல்லாருக்கும் தெரியும். அந்த அறிஞர்கள், அந்த பரிசேயர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த பெண்ணு போய் இயேசு அவருடைய வீட்டில் போயிட்டு இயேசுவோட காலை தன்னுடைய கண்ணீரால் கழுவி தன்னுடைய கூந்தலால் அதை தொடைத்து அந்த காலுக்கு என்ன ஊத்துறாள்? மனம் நிறைந்த அந்த எண்ணெய். அப்போ எவ்வளவு பெரிய பாவி அவள்! அப்படியாப்பட்ட பாவி அவருடைய காலை கழுவும் பொழுது எல்லாம் பார்க்கிறாங்க. என்னால இந்த பொண்ணு இப்படி போய் செய்யறா? இயேசுக்கு தெரியாதா? இவர் என்ன இப்படி? இயேசுக்கு தெரியாதா? இயேசுக்கு எல்லாருடைய மனதையும் தெரியுமில்ல கடவுளுக்கு. அப்போ அவள் எத்தகைய பாவியா இருந்தாலும் அவள் மனம் மாற்றம் வந்து தன்னுடைய மனதில் இயேசுவை நேசித்தாள். அப்போ அன்பார்ந்தவர்களே, நம்ம வாழ்க்கையில எப்படியாப்பட்ட கடந்த வாழ்க்கையை விட்டுருங்க. இன்றைக்கு நான் எப்படி இருக்க போறேன்? என்னுடைய வாழ்க்கையில கெட்ட வார்த்தைகள் சரளமா வருது. இன்றையிலிருந்து நான் எப்படி இருக்க போறேன்? என்னுடைய செயல்கள்லாம் தப்பான செயல்கள். இன்றையிலிருந்து நான் எப்படி இருக்க போறேன்? அதுதான் நம்மளோட வாழ்க்கையில முக்கியமாக பார்க்கணும். என்னுடைய இதயம் மாற வேண்டும். என்னுடைய இதயம் மாறினால் என்னுடைய எல்லா பாவனையும் மாறும். என்னுடைய செயல்கள் அத்தனையும் மாறும். அதாவது செயல்திறன் தேவையில்லை. நம்ம பெரும்பாலும் நிறைய பேர் தலைவர்கள் கூட கோயிலில் பணி செய்கிறீர்களோ அல்லது வெளியில எப்படியா இருந்தாலும் நம்ம வெளி வேடக்காரர்களாக சில நேரத்தில் அது ஒரு சோதனையா வந்துடுது. டெம்டேஷன். மக்கள் பார்க்குறாங்களே, நான் சரியா இருக்கணும், மக்கள் முன்னுக்கு சரியா இருக்கிறது அது முக்கியம் அல்ல. கடவுள் முன்னிலையே நான் சரியா இருக்கிறேனா, அதுதான் முக்கியம். நான் கடவுள் முன்னிலை சரியா இருந்தேன்னா என்னுடைய எல்லா செயல்களும் மாறும். என்னுடைய செயல்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய சொற்கள், பார்வைகள் எல்லாம் மாறும். அதனால தான் சதுசேயரும் பரிசேயர்களும் அறிஞர்களும் கட்டளை அப்படியே கோட்பாடுகள் அப்படியே பைபிள் இப்படி சொல்லுது, பைபிள் அப்படி சொல்லுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள் இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது இருக்கட்டும், உங்க வாழ்க்கை மாறுகின்றதா அப்படின்னு நான் அந்த ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ அன்பார்ந்தவர்களே, இந்த இதயம் மாறும் பொழுது, இந்த உள்ளம் மாறும் பொழுது நம்ம பார்க்கறது கூட வேற மாதிரி பார்ப்போம். அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, இன்னைக்கு கொலை செய்யறது தப்பு என்று. ஆனால் நம்மளாம் கொலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க, நம்மளுக்கு தெரியாம கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி தெரியுமா? நம்மளோட சிந்தனையில ஒருத்தரை தப்பா நினைக்கிறோம்ல, ஐயோக்கியம் பாரு, வீணா போனவன், அதே கொலை தானே. இப்படி ஒருத்தர் உயிரை எடுக்கிறது கொலை இல்லைங்க, அது எல்லாரும் செய்ய மாட்டோம். ஆனா கொஞ்சம் உணருங்க, நம்ம எவ்வளவு கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். சிந்தனையில, நம்மளுடைய பார்வையில, மற்றவங்களை பார்த்து அந்த கொலை என்னை பாதிக்கும், அவங்கள பாதிக்காது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம சொற்களால மற்றவங்கள்ட்ட பேசுறோம்ல, அவங்கள பத்தி, அவங்கள கொலை பண்றோம், ஆனா அது பாதிப்பு எனக்கு வரும். அதனால அன்பார்ந்தவர்களை, இந்த இதயத்தை சுத்தமாக்குவோம். இந்த இதயத்தை நம்ம சீர்படுத்துவோம். இந்த இதயம் சரியாக இருந்தால், இந்த மனம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக போகும். குடும்பத்திலேயே பாருங்க, சில சமயத்தில் ஏன் இந்த குழப்பங்கள் வருது? ஏனென்றால் அப்பா சரியான சிந்தனை, சரியான மனதில் இல்லை. சில சமயத்தில் அம்மா இல்லை, பிள்ளைகள் இல்லை. அதனால் அன்பார்ந்தவர்களை, மனம் தளராதீர்கள், குழம்பி போவாதீர்கள். அந்த பெண் எவ்வளவு பெரிய பாவி, அதோட பெரிய பாவியா நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு யூ மஸ்ட் பி கன்சோல்டு. ஆறுதல் பெறுங்கள், ஆறுதல் பெறுங்கள். ஆறுதல் பெற்று, ஆண்டவரே, நான் இத்தகைய ஒரு பாவியா இருந்தாலும் நீ என்னை மன்னிக்கிறாய் என்று சொல்லுங்கள். God approves you of what you are. கடவுள் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் கொடுத்து விட்டார். என்ன அங்கீகாரம்? இப்போ யாரும் உங்களுக்கு கேட்டாங்களா, நீங்க என்னங்க, நீங்க யாருங்க? நீங்க நான் ஒரு டாக்டரு. நீங்க யாருங்க? நான் ஒரு என்ஜினியர். நீங்க யாருங்க? நான் ஒரு டீச்சர். நீங்க யாரு? நான் பஸ் டிரைவர். அது இல்லைங்க. நீங்க யார் தெரியுமா?
நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் யாரும் கேட்டால் நான் இறைவனின் பிள்ளை, இறைவனின் குழந்தை, நான் இறைவனின் பிள்ளையாக இருக்கும் பொழுது அதுதான் முதல் அங்கீகாரம் உங்களுக்கு கொடுத்து விட்டார். அப்போ இறைவனோட பிள்ளை அவர் என்ன செய்ய போறாரு? உங்களை அரவணைக்கத்தான் ஆசைப்படுவாரு. நீ எப்படி இருந்தாலும் உன்னுடைய காலம் பரவாயில்ல, நீ முயற்சி செய்யறல, அதுதான் பார்க்கிறாரு. நான் முயற்சி செய்கின்றேன். அந்த பெண் எவ்வளவு முயற்சி செஞ்சால், அவள் தப்பான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவள் மனதில் இயேசு மேல ஆழ்ந்த அன்பு இருந்துச்சு. எவ்வளவு கொடுக்கப்படுதோ அவ்வளவு எடுக்கப்படும். அதனால மற்றவர்கள், அந்த பரிசேயர்கள்லாம் அவங்களாம் வந்து நல்ல ஆண்டவர் நீதிமான்கள், முன்னுக்கு போய் நிற்பானுங்க, நின்று ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உள்ளுக்கெல்லாம் கச்சரா, அசிங்கம், இருள் கொண்டே இருந்திருது அவங்க வாழ்க்கையில. ஆனா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில வெளியில வந்து தப்பா இருந்தாலும் மனம் தூய்மையாக இருந்தது. அதனாலதான் அவளுடைய பல பாவங்களை இறைவன் கழுவி விட்டு அவளுக்கு தூய்மையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அவள் இறைவனோட பிள்ளையாக இருந்தாள். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? அப்படியே இருக்கின்றோமா? இந்த மனதை மாற்ற வேண்டும். இந்த மனதை கொஞ்சம் ஆராய்ந்து பண்ணு பாருங்க. நம்ம எல்லாம் கோயிலுக்கு வரோம், ஆலயத்துக்கு போறோம், அல்லது பலது செய்யறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் இந்த மனம் எங்க இருக்கிறது? இந்த இதயம் எங்க வச்சிருக்கிறீங்க? என்னத்துல வச்சிருக்கிறீங்க? அப்போ அன்பார்ந்தவர்களை, கொலை செய்யறது, ஒருத்தனை கொலை செய்யறது அல்ல, அந்த உயிரை எடுக்கிறது அல்ல. உயிரை பல வகையில நம்ம எடுக்கலாம். நம்முடைய பார்வையில், நம்முடைய சிந்தனையில், நம்மளுடைய பேச்சில், நம்முடைய முணுமுணுப்புல, நம்மளுடைய கிசுகிசுப்புல, நம்மளுடைய அவதூறு பேசுறதுல, இதுலயே ஒருத்தரை கொலை செய்யலாம? அப்போ இதே போல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரியாம செய்து கொண்டே இருக்கின்றோம். அதனால இந்த இதயம் வந்து சுத்தமாக இல்லை. அப்போ கவனமாக இருங்கள். திருமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 திருப்பி ஒரு தடவை சொல்கின்றேன். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். பாத்தீங்களா? அப்போ இந்த இதயத்தை நாம் சரியாக வைத்திருந்தோம் என்றால் உன்னுடைய வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். அப்போ நான் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா, இங்க சரி நல்லா இருந்துச்சுன்னா மகிழ்ச்சியா இருப்போம். இங்க நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் கோவப்பட மாட்டோம். இங்க நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் மற்றவங்களை பத்தி குறை பார்க்க மாட்டோம். இங்க சரியா வச்சுக்கிட்டோம்னா என்னுடைய குறையத்தான் நான் முதல்ல பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த பார்ப்பேன். மற்றவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்த நம்ம முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தரும் நம்ம வந்திருக்கிறோம் யார்? மற்றவர்களுடைய மீட்பு கொடுக்கறதுக்காக அல்ல, என்னுடைய மீட்புக்காக. அப்போ அன்பார்ந்தவர்களே, மனம் தளராதீர்கள். சிறப்பா அந்த பெண்ணை பாருங்கள், அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை பாருங்கள். அவங்களோடைய நம்ம பெரிய பாவி இல்லை அல்லவா? ஆனால் நம்ம வந்து இந்த இதயம் சரியா இல்லாட்டினா அவங்களோடு பெரும் துரோகி நம்ம தான். அவங்க புனித தன்மை அடைஞ்சிட்டாருங்க. ஆனால் நம்ம என்ன அடைஞ்சிட்டு இருக்கோம்? அதனால அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். என்னத்துக்கு? இந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்காக. நிறைய பேர் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி தெரியுமா? நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு, நல்ல உடல் பயிற்சி. ஏன் தெரியுமா? இல்லாவிட்டால் நான் ஐஜேனில் பூந்துருவேன். ஐஜேஎன் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அது உடலுக்காக. மனதுக்காக அது இன்னொரு மருந்து வேணும். அந்த மருந்து ஆண்டவரிடமும் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மருந்து இந்த ஐஜேன் மருந்தோட பெரிய மருந்து. அது உயிர் போயிடும், இது வந்து ஆத்மா போய்விடும். இப்போ எது முக்கியம்? உயிர் தற்காலிகமான உயிர் தான், ஆனால் ஆத்மா நிரந்தரமானது. அந்த ஆத்மாவை பாதிக்கொள்ள கற்றுக்குங்கள். நம்ம எல்லாருமே வந்து இந்த உடலை பாதுகாக்கணும்னு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அழைக்கின்றார், உன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்துக்கொள் என்று. அந்த உணர்வோடு இந்த திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவர் உங்களை சிறப்பாக வழி நடத்துவார் என்று நான் மன்றாடுகின்றேன். நாம் மன்றாடுவோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த இதயத்தை 2 விதத்திலையும் பாதுகாத்துக்குவோம். உடல் அளவிலையும் பாதுகாத்துக்குவோம், ஆத்மா அளவிலையும் பாதுகாத்துக்குவோம். நம்ம சிறப்பாக இருப்போம், நெருப்பாக இருப்போம். நெருப்பாக இருக்கிறதுனா என்னது? போய் கொளுத்துறதுல அந்த ஆதங்கத்தோடு இருப்போம். மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்க வந்து உங்களை பார்க்கும் பொழுது ஆஹா ஓஹோ அப்படின்னு உங்களை பார்க்கும் பொழுது இருக்கணும். உங்களை பார்த்து ஓடக்கூடாது 10 மைலுக்கு அப்பால. சரிங்களா? முடியுங்களா? அம்மா அப்படியே சிரிக்கிறாங்க. அப்படியே சிரிக்கும் போது எல்லாம் உடம்பு எல்லாம் ஆடுது. பார்த்தீங்களா எவ்வளோ சந்தோஷம். அப்போதான் அது வந்து அந்த அந்த எனர்ஜி அப்படி வரும். சரி சரிங்களா? சில பேர் சிரிப்பாங்க பார்த்தீங்களா? அப்படியாண்ணா சரிப்பா, நல்லா சிரிங்க, நல்லா சிரிங்க. இல்லை ஃபாதர், சர்ச்சில் சிரிக்க மாட்டேன்.
வெளியில் சிரிச்சுக்கிட்டா இருக்கிறீங்க? மற்றவர்களை அது சந்தோஷப்படுத்த செய்வோம். ஸோ அது ஆண்டவர் உங்களோடு தொடர்ந்து இருக்கணும் என்று வேண்டிக்குவோம். நாம் சிறப்பாக இருப்போம். ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமேன்.